சிலர் எப்படி பேசுறாங்க அப்படின்னா, விஜயநகர பேரரசர் மன்னர் ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. இதை சொல்லும் போது திரு ஏவாவேல் அவர்கள் திருவண்ணாமலையில பேசும்போது அவர் சொல்றாரு, உங்க தாத்தா ஆண்ட மாதிரி எங்க தாத்தாவும் ஆண்டு இருக்கிற நாயக்க மன்னர்களும் ஆண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு. இது எப்படி சொல்றது, இவரு எங்க தாத்தா நாயக்க மன்னர்கள் ஆண்டிருக்கிறாருன்றாங்க, இவங்க விஜயநகர பேரரசுன்றாங்க, தமிழ் தேசியவாதிகள் சேர சோழ பாண்டியன் அப்படின்னு நீங்க பேசுறீங்க. இப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நீங்க சொல்லிக்கும் போது இது எப்படி மக்களை ஒரு குழப்பத்துக்குள்ளாக்குற ஒரு மனநிலை. குழப்பத்துக்கு உள்ளாக்குறதுக்கு தான் இவங்க இப்படி பேசுறாங்க. நீ குழப்பமான நிலையில் தான் இருக்க வேண்டும். தமிழர்கள் எப்போதும் குழப்பமான நிலையில் இருக்க வேண்டும். நீங்க ஒரு புத்தாண்டை கூட சித்திரை 1 புத்தாண்டு 1000 வருஷமா நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த தெலுங்கு திமுக என்ன சொல்லிக் கொண்டு இருக்கிறது, ஏதோ பச்சைப்பன் கல்லூரியில் தமிழ் அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள், சித்திரை 1 தான் தமிழ் புத்தாண்டு என்று அறிவித்தார்கள் அப்படின்னு தொடர்ந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஆதாரம் இருக்கா? அப்படி பச்சையப்பன் கல்லூரியில இந்த தமிழறிஞர்கள் ஒன்று கூடி சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு அல்ல, தை 1 தான் தமிழ் புத்தாண்டு என்று அறிவித்தார்கள் என்பதற்கு ஒரு செய்தித்தாளோ, அடுத்த நாள் செய்தித்தாள் வந்திருந்தா பத்திரிகை செய்தி வந்திருக்கும்ல, ஒரு செய்தித்தாளோ அல்லது பச்சையப்பன் கல்லூரி ஆவணங்களோ, அந்த கல்லூரியில கூட்டம் நடத்திருந்தா அந்த கூட்டத்தினுடைய அந்த மினிட் புக் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஏதாவது ஆதாரத்தை காட்டுறாங்களா? ஒண்ணுமே கிடையாது, வெறும் வாய். சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு, தை 1 தான் தமிழ் புத்தாண்டு என்று தொடர்ந்து ஒரு பிரச்சாரத்தை செய்து இப்ப என்ன ஆகி போச்சு, சித்திரை 1 தான் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழர் கூட்டம், தை 1 தான் தமிழ் புத்தாண்டு என்று சொல்வதற்கான ஒரு தமிழர் கூட்டம், ரெண்டு பேரும் ஒருத்தர் மண்டையை உடைச்சிட்டு சாகணும். குழப்பத்தை விளைவிச்சிட்டாங்களா இல்லையா? எல்லா விஷயத்திலும் குழப்பத்தை விளைவிப்பதான் இவர்களுக்கு வேலையாக இருக்கிறது. இருந்தாலும் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்றேன், நாயக்க மன்னர்கள் இந்த நாட்டை ஆண்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் இந்த நாட்டை ஆளணும்னு அவங்க நினைக்கிறாங்களா? விஜயநகர பேரரசு ஆட்சி செய்தது என்பதற்காக திரும்பவும் தமிழ்நாட்டை விஜயநகர பேரரசு ஆட்சி செய்ய வேண்டும், தெலுங்கர்கள் ஆட்சி செய்ய வேண்டும், தெலுங்கு ஆதிக்கத்தின் கீழ் தொடர்ந்து இருக்க வேண்டும் அவங்க நினைக்கிறாங்களா?